முக்கிய செய்தி 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை, குறிப்பாக 13 மாவட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போல தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் நாளை தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கும் நாளை உங்களாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே கனமழை பெய்து வருகிறது. அதே போல டிட்வா புயலின் காரணமாகவும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகி வந்த நிலையில் தற்பொழுது மழை படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று 13 மாவட்டங்களிலும் நாளை 3 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை, குறிப்பாக 13 மாவட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போல தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் நாளை தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கும் நாளை உங்களாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே கனமழை பெய்து வருகிறது. அதே போல டிட்வா புயலின் காரணமாகவும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகி வந்த நிலையில் தற்பொழுது மழை படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று 13 மாவட்டங்களிலும் நாளை 3 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.